Hi guys, hi and welcome to Framing Latin யூடியூப் சேனல். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் மூவியோடைய ஒப்பீனியன், ஒரு ஹாரர் மூவி. அண்டு சடனாக அந்த படத்தை எடுத்து பார்க்கணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்டு இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். நான் கொரியன் மூவிஸை பற்றி, அதாவது மோஸ்ட்லி ஹாரர் மூவிஸ் பற்றி, கொரியனும் சரி ஜாப்பனீஸும் சரி, அவங்களுடைய ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்காது. ஓகேவா, பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்காது, அதுதான் முக்கியம். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாமே ரியல் டைமில் இருக்கும். அந்த மரத்தோடைய விண்டு சவுண்டு, இந்த சவுண்டு, அண்ட் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அண்டு கேரக்டர் எல்லாமே ஸ்லோவாக பில்டப் ஆகும். ஸோ அந்த மாதிரி. அண்டு அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பாரில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ட்ராமாவாக இருக்கும். மோஸ்ட்லி ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸாக ஸ்டோரி மூவ் ஆகும். அண்டு இதுதான் மோஸ்ட்லி கொரியன் ஹாரர் மூவிஸில் வந்து எல்லாமே இப்படி தான் இருக்கும். அண்டு ஸ்கேரியான எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி, அந்த எலிமெண்ட்ஸ் வரும்போது ஒரு ஸ்டோரி பில்டப் ஆகி அந்த எலிமெண்ட்ஸோட கனெக்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் ஸ்கேருக்கு போக மாட்டாங்க. அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் அங்கே போவாங்க. அண்டு ரொம்ப இதுதான் அவங்களுடைய பேட்டர்னே இந்த மாதிரி தான் இருக்கும் முக்கால்வாசி நான் பார்த்த வரைக்கும். கொரியனும் சரி ஜாப்பனீஸ் மூவிஸும் சரி, இவங்களது எல்லாமே இப்படி தான் இருக்கும். அண்ட் ஹாரர் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா தாய்லாண்டு, அப்புறம் கம்போடியா, அதுக்கப்புறம் வெவ்வேறு நாடுகள் இருக்குது, ஏஷியன் மூவிஸில் இருக்குது. அவங்களோட மூவிஸ்லாம் நான் இன்னும் பார்த்ததில்ல, ஆனால் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது நான் அதோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இது சடனாக நான் பிக் பண்ண மூவி தான் இந்த எக்ஸ்கியூமா. சரி, நேற்று கிளைமேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு நாவல் படிக்கிற மூடில் இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ பேப்பர் பேக் புக்கு படிக்கணும்னு இப்போ படிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ரேண்டமாக ஒரு ஹாரர் மூவி எடுத்து பார்ப்போன்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த எக்ஸ்கியூமா வந்து நல்ல ஒப்பீனியன் நிறையா இருந்தது. ஸோ அதனால் எடுத்து பார்த்தேன். ஸோ நான் ஏன் பேப்பர் பேக் எடுத்து படிக்கலைன்னா, நான் வேறு ஒரு நாவல் ஒன்று படிச்சிட்ருக்கேன். அந்த நாவலுக்கு வந்து ஒரு சில நோட்ஸ்லாம் எழுதணும். அதெல்லாம் எழுதுனா தான் நான் கொஞ்சம் எழுதணும். அது கொஞ்சம் நான் எழுதணுன்ட்டு நான் வச்சுருக்கேன் நான், அதுதான். ஸோ அதுவே கொஞ்சம் அந்த நோட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ புது நாவல் எடுக்க வேண்டாம், நம்ம அந்த நோட்ஸ்லாம் முடிச்சுட்டா நம்ம உடனே இன்னொரு புக் எடுத்துருவோம். இதுக்கு இந்த இப்போ படிக்கிற நாவலுக்கு பேரலாக இன்னொரு நாவலும் படிப்போன்னு. ஸோ ஒரு முடிவு எடுத்துட்டேன், டக்குன்னு தான் அந்த முடிவு எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் வெவ்வேறு மூவிஸ் இந்த படம் பார்க்கலாமா, அந்த படம் பார்க்கலாமா, ராங் டர்ன் பார்க்கலான்ட்டு நான் முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓகே, இப்போதைக்கு ராங் டர்ன் வேண்டாம், வேறு ஏதாச்சும் பார்ப்போன்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கலான்ட்டு இருந்தேன். இந்த லோக்கி இருக்குல்ல, சீசன் 2, அது பார்க்கலான்ட்டு நான் இருந்தேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டேன் நான். அது கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு நாளைக்குன்னு நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒப்பீனியன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ லோக்கி நான் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஸோ ஓகே, லோக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீசன் 1 ஒரு சில கண்டென்ட்டில் நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். ஏதாச்சும் வீடியோவில் வந்து ரீகேப் வீடியோ இருக்கும், அதை பார்க்கணும். ஸோ அதனால் லோக்கி வந்து இப்போ வேண்டாம், நம்ம லோக்கி வந்து ஒரு 2 days கழிச்சு நம்ம பார்ப்போம், ரீகேப்லாம் பார்த்துட்ட பிறகு பார்க்கலான்ட்டு லோக்கி சீரீஸை ஸோ முடிவு பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்கியூமாவாக பார்க்க ஆரம்பித்தேன். டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஓகேவா, அதுவும் டவுன்லோட் பண்ணி ஸ்பீக்கரில் வச்சேன். ஸ்பீக்கரில் வந்து ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட் வந்து க்ளீனாகவே கேட்கல. ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் வச்சு கேட்டு பார்த்தா தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஹெட்ஃபோனை வச்சு நான் பார்த்தேன் நான். அது வரைக்கும் செல்லு சார்ஜில் போட்டேன் நான். ஸோ இதுதான் எக்ஸ்கியூமா படம். எப்படி இருக்குது? இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி. இது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவி. அண்டு இந்த படத்துடைய எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா ஹாரர், இது மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பேட்ரியாச்சி ஒரு பெரிய ஹாரர் தான். அக்கல்ட்டு எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அக்கல்ட்டு அது எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச காட்சிகள், ஸ்டோரி, அது எல்லாமே என்னன்றது நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு ஒரு நிமிஷம்,
ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் ஷாமான், அவங்க ஊர் மந்திரவாதி போல், ஹுவா ரீம் ஹுவா ரீம்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ஆமாம், ஹுவா ரீம். அவங்களுடைய அந்த ஆக்ட்ரஸ் பேர், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பேர் வந்து கிம் கோ யூன். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு பார்ட்னர் பாங் ஜில், அவர் பேர். ஸோ அவங்க பேர் வந்து ரிம்முன்னு சொல்கிறேன், ரிம்மு. இவங்க பேர் வந்து, அவங்களோட பார்ட்னர் பேர் பாங். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே போவாங்க, சவுத் கொரியாவுக்கு, சாரி அமெரிக்காவுக்கு. ஸோ அங்கே போன பிறகு அங்கே வந்து ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒன்று நடக்குதுன்றது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஒப்பீனியன். ஸோ அப்புறம் அந்த இடத்துக்கு போவாங்க. அது எல்லாமே காமிப்பாங்க. அது எல்லாமே ஸ்லோவாக காமிப்பாங்க. ஃப்ளைட்டில் போகிறது, அதுக்கப்புறம் காரில் போகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய போய் பார்க்குறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவான ஒரு பில்டப்போடு போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரிம் இருக்காங்களே, ஹுவா ரிம், அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். என்னென்னா, டிமோனிக் வாய்ஸை வந்து அவங்களால கேட்க முடியும். அண்டு டிமோனோடைய ஈவில் ஸ்பிரிட்டோடைய கூட கான்வர்சேஷனை பண்ணிக்க முடியும். அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அந்த மைன்யூட்டான வாய்ஸை இவங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் 10 நிமிஷத்துலேயே நல்லா பக்காவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. இந்த ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அது எல்லாமே அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. அண்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமோனிக் வாய்ஸை கேட்குறது, அண்ட் அதுக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறது. அப்புறம் 2வது அவங்களோட பார்ட்னர் பாங். ஸோ அவரும் ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அவங்களுக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஒரு பேர் ஆஃப் நபர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. பட்டு ஃபிங்ஷூ மாஸ்டர், ஓகேவா, அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கிம் சாங் டியோக், அவரும் யோங்கும், அவரோட பார்ட்னர் யோங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடிலாம் புதைச்சிருப்பாங்கள, அதை நோண்டி அவங்க ஆக்சுவலாக இந்த சுடுகாடு செல் பண்ணுற பாடிஸ்லாம் புதைப்பாங்களே, அதுக்கான ஒரு டீலர் மாதிரி. அது சவுத் கொரியா கல்ச்சரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரில. ஸோ அவங்க ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, ஏன்னா ஒரு நாட்டிலையும் மாறும். ஸோ அந்த பாடியை வந்து புதைக்கிறது வந்து ஒன்று ஓகேவா. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பாடியெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை, அதை க்ளீன் பண்ணி அதை எடுத்து கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பிரிச்சுவல் மந்திரவாதி மாதிரி தான் இவங்களும். ஸோ இந்த கிம் சாங்கும் அவர் கூட இருக்கிற யோங்கும், ஸோ அவங்க வந்து ஒரு ஃபியூனரலை மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ இவங்க 2 பேருடைய கேரக்டரைசேஷனும் பக்காவாக காமிச்சிருவாங்க. அவங்க வந்து அந்த டெட் பாடியை எங்கே புதைச்சிருக்காங்க அதை கண்டுபிடிப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் 200 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிருப்பாங்களே, அந்த பாடியெல்லாம் தேடி பார்த்து நோண்டி எடுத்து கண்டுபிடிக்கிறதுல இவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலுடைய லொக்கேஷனுடைய ஒரு சில விஷயம்லாம் நோட் பண்ணி இந்த இடத்துல தான் புதைச்சிருப்பாங்க, அவங்க இந்தந்த வேலை தான் பார்த்துருக்காங்க, அப்போனா அவங்க இந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கணிச்சு பேசுகிற நபர்கள் தான் இந்த 2 பேர்களும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே நல்லாவே நம்மளுக்கு டைரக்டர் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்டு இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நிறைய நம்ம இந்த ஸ்டோரி ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப டைரெக்டாக காமிக்கக்கூடாது. நம்ம அவங்களோட கேரக்டரைசேஷன் ஸ்லோவாக காமிச்சு நம்மளுக்கு புரிகிற மாதிரி நல்லா கிளியராக சொல்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டான வே. நிறைய ஹாலிவுட் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஸ்கேருக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி போல். ஸோ அந்த கிரேவ் யார்டை நோண்டி அந்த லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துடைய சினிமோட்டோகிராஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாப்டராக போகும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினான ஸ்டோரி ஒன்று இருக்கும். அந்த குழந்தை ஒன்று உடம்பு சரியாமல் இருக்கும்ல, அந்த குழந்தையோடைய தாத்தானா கொள்ளு தாத்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், கொள்ளு தாத்தா. ஆமாம், கொள்ளு தாத்தா தான். ஸோ கொள்ளு தாத்தாவுடைய புதைச்ச இடத்த தேடி பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அந்த லொக்கேஷனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. மீன்ஸ் அவங்க வச்ச அந்த சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேமு அது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்கே தோண்டலாமா வேண்டாமா இது வந்து ஏன் இப்படி புதைச்சிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இடத்துல புதைச்சிருக்காங்க. அது சமயத்தில் இன்னொரு மர்மமான விஷயம்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லறையில் இருக்கும். அதெல்லாம் எப்படி இங்கே கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மர்மமாக காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாடி நோண்டுற அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெரஃபிங்காக இருக்கும். அந்த பாடி அந்த கிரேவ்யார்டை நோண்டும் போது ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்ணுவாங்க, அதுவும் நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியும் சரி, எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டெட் பாடி எடுத்து வேறு ஒரு இடத்துல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேறு ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சில கான்வர்சேஷன்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க இருக்காங்கள்ல, கிம் சாங் டெக், அப்புறம் அந்த ஃபியூனரல் டைரக்டர் யோங், அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாங்கில் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாங்கில்ன்ற பேர் ஹுவாரிமை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடி பற்றி ஒரு சில விஷயம் அவங்க தனியாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த கிரேவ்யார்டு பற்றி. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. அவங்க நோண்டின கிரேவ்யார்டு வந்து ஒரு மோசமான ஒரு கிரேவ்யார்டு, அண்ட் அந்த தாத்தா வந்து புதைச்சதே ஒரு மோசமான ஒரு கிரேவ்யார்டு இடத்துல. ஸோ இது எல்லாமே ரிவீல் ஆகும். அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த கிரேவ்யார்டோட தாத்தா இருக்கார்ல, அவரோட ஆவி வந்து அவரோட பையனே ரொம்ப வயசான நபர் தான். அந்த பையனை வந்து கொன்றும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம டெரஃபிங்காக இருக்கும். அவர் அப்பான்னுவார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டப்பாவாக ஆக்கிட்டு போயிடுவார். அந்த சீன் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து அவர் பேர் ஜியோங்னு நினைக்கிறேன். அந்த நபரும் மர்டர் பண்ணுற சீன் வந்து செம்ம டெரஃபிங்காக இருக்கும். அவர் வந்து ஃபோன் கையில் வச்சுட்டே இருப்பார். ஜன்னலை திறக்காதன்னு ஜன்னலை தரன்னு ஃபோனில் வந்து பேய் சொல்லும். அதுக்கப்புறம் கதவுல வந்து பார்த்திங்கன்னா உண்மையான இவர் இருப்பார். ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம் சாங் டியோக் இருக்குல்ல, அவருடைய குரலை யூஸ் பண்ணிவிட்டு பேய் வந்து பேசும். அப்புறம் உண்மையான கிம் சாங் டியோக் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருப்பார். ஸோ அந்த சீன் வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த சீன் வந்து செம்ம டெரஃபிங்காக இருக்கும், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகும். அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் அவர் சாகிற சீனும் ரொம்ப நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனு. அண்டு ஆல்மோஸ்ட்டாக அவர் எஸ்கேப் ஆகிடுவார் தான் நினச்சேன் நான். கடைசியில் பார்த்தா அந்த டெவில் வந்து ட்ரிக் பண்ணிடும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சில வார்னிங்லாம் கொடுப்பார் அந்த பேய். ஸோ அதுவும் நல்லா டெரிஃபிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிடுவாங்க. அந்த குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. அண்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி காமிப்பாங்க. அதே ஃபேமிலியில் இன்னொரு ஃபேமிலி. ஸோ அந்த பேய் வந்து அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி பாடியை கொளுத்தி போய் கிரிமினேஷன் பண்ணிடுவாங்க. அதெல்லாமே நல்லா முடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட்டு அந்த படமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு டீமோன் ஒன்று காமிப்பாங்க. அது வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நம்மளுக்கு அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்டு சினிமாட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் சீனுடைய ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேய் ஒன்று வரும். ஸோ அந்த பேய்க்கான அறிகுறி இன்னொரு பேய் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கவுல்னு சொல்லுவாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு டீமோனிக்காக ஒரு பேய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் எடுத்துரும் அந்த மாதிரி. ஸோ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா
அந்த பேயோடைய கல்லறையை நோண்டுற சீனே செம்மையாக இருக்கும். அந்த பேயோடைய ரெண்டாவது பேய், அந்த பேயோடைய பேர் வந்து என்னென்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மன்னரோட பேர். ஸோ அந்த பேய் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பேய், ஓகேவா, ஜாப்பனீஸ் டிமோன் அந்த ஏதோ ஒன்று பேர் ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த அந்த ஜாப்பனீஸ் கவுல் வந்து பார்த்திங்கன்னா, கவுலும் வந்து இவங்களும் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. இந்த ஜாப்பனீஸ் கவுலும் அவங்க பேர் என்ன, ஹோவாரிம், ஆமாம் ஹோவாரிம். அந்த ஜாப்பனீஸ் கவுலும் ஹோவாரிமும் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அண்டு அந்த ஜாப்பனீஸ் கவுல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஜாப்பனீஸ் கவுல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும், பயங்கரமாக ஒரு ஜெயண்ட்டாக இருக்கும், ஒரு ஜெயண்ட் கவுல்னு சொல்லலாம் அது. ஸோ அந்த கவுல் வந்து பார்த்திங்கன்னா அதுமே ஒரு ஃபிஷ் வேணும் கேட்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை ஒன்று வரும், அதுக்கும் பாங்குக்கும் சண்டை வரும். அண்டு அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் பால் வடிவம் எடுத்து எஸ்கேப் ஆகிடும். அது எல்லாமே செம்மையாக எடுத்திருப்பாங்க. அந்த 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 சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அவங்களுக்கும் ஒன்றும் புரியாது, நம்மளுக்கும் எதுவும் புரியாது, அது எல்லாமே பஸ்லிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து எந்தளவுக்கு பஸ்லிங்காக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ பஸ்லிங்காக இருப்போம், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி பயங்கரமான ஒரு ஃபயராக மாறி அந்த டிமான் வந்து போயிடும். அண்ட் அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. விஎஃப்எக்ஸு, அது விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூஆரிம் இருக்காங்களா, அவங்களுடைய கான்வர்சேஷன் சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களுடைய கான்வர்சேஷனை வந்து இந்த இந்த ஜெயண்ட் கவுலோடைய முதல் டைம் மீட் பண்ணும்போது கான்வர்சேஷன் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஒன்று இருக்கும், அந்த ட்ரீயில் வந்து ஒரு ஸ்மோக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹூஆரிம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அந்த மலையோடைய சொந்தக்காரி மாதிரி ஒரு வேஷம் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த வேஷம் போட்டு அவங்கள போடுவாங்க. அண்டு அந்த கோலை வந்து ஏமாற்றுவாங்க. அந்த சீன் வந்து செம்ம டெரிஃபைங்காக இருக்கும். அண்டு ஆல்மோஸ்ட்டாக பயங்கரமாக இருக்கும் அந்த சீனு. ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க, இன்டென்ஸாக, கம்ப்ளீட்டாக ஒரு ஹிட்ச்காக் சஸ்பென்ஸாக இருக்கும் அந்த சீன் எல்லாமே. ஸோ எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்தது. இந்த ஹூஆரிமும் அவங்களுக்கு வந்து ஒரு பேய் ஒன்று தெரிஞ்சிட்டே இருக்கும், அந்த பேய்கிட்ட பேசுகிறது, அந்த சீன் நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்துருந்தாங்க, எல்லாமே சூப்பரான ஒன்று சினிமாட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்க இருக்காங்களே, ஹூஆரிமும் அந்த டிமானும் பேசுவாங்கள்ல, அந்த சீனுடைய கலர் கிரேடிங் இருக்குல்ல, செம்மையாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிமோன் வந்து ஃபயர் பாலாக மாறி மேலே பறக்கும்போது அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இடமா சீனாக இருக்கும். ஸோ அந்த ஹோல் இடமே பயங்கரமாக ஃபயர் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எல்லாமே அந்த ஃபயர் பாலோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த கிரேவ் டிக்கர் இருக்கார்ல, இந்த ஃபிங்ஷூ மாஸ்டர் மார்டிசியன் ஃபிங்ஷூ மாஸ்டர் கிம் சாங்க டியோக்கு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை வந்து கொன்றுவார். அதுக்கப்புறம் அவரும் இவங்கும் சேர்ந்து கொன்றுவாங்க. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும், அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சில கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிமான் வந்து ஒரு அயன், அப்போது அதோடய வீக்னஸ் வந்து வுட்டு, அது வந்து ஒரு ஃபயர், அதோடய வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு, வாட்டரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தீமில் அந்த மாதிரி ஒரு தீம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அண்ட் இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இதுதான். அண்ட் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸு வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டூ போடுற சீனு, கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூஆரிம், அதுக்கப்புறம் அந்த 2 ஃபிங்ஷூ மாஸ்டர் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா டேட்டூஸ்லாம் மூஞ்சி ஃபுல்லாக போட்டுருவாங்க. அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் காட்சியும் பார்த்திங்கன்னா
நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டரில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியா பார்டர் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சந்தோஷமாக காமிப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப புதுசு. அண்டு அவருடைய எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் சேர்த்து காமிப்பாங்க. ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கு. அண்டு ஓவரால் அது சூப்பரான ஒரு மூவி. அண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி எலிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காதுன்னா மேபி எனக்கு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஏன்னா ஹாரர் மூவிஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது 120 மினிட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் இது வந்து ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அது ஒன்று. அண்ட் ஒரு சில சீன்ஸ்லாம் மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மிஸ்ட்ரியாக நம்ம அன்ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அன்ஃபோல்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது. அண்டு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஹவர்ஸ் மூவி. இது வந்து 1 hour 45 minutes கூட முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம். அண்டு எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி குவாரிமும் அந்த டிமோன் கோலும் கான்வர்சேஷன் சீன் இருக்குல்ல, அது செம்ம சீனு. விக்ரம் தமிழ் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வேதாந்தாங்கல் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல, அது எப்படி ஒரு மிஸ்ட்ரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அது மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டோரி இது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவரால் இந்த படத்தில் கலர் கிரேடிங், அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் காப்பாங்க, இவரோட வெட்டிங்கு, இந்த ஃபிங்ஷியூ மாஸ்டருடைய டாட்டர் வெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பார்ட்னர்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் ஒன்றா உட்கார வைக்கிறது, அது எல்லாமே நல்லா எடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு என்னென்ன விஷயம்னா, இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இவர் வந்து உடம்பு அடிபட்டுரும். இந்த பேயெலாம் உள்ளே போந்து அதுக்கப்புறம் அவர் லீவரில் டேமேஜ் பண்ணி அந்த பாங் கில் அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து யாருன்னா லீ டூ ஹியூன். அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பர் மாதிரி. ஸோ அவருக்கு வந்து அடிபட்டுரும். அவர் குணமாகிறது வரைக்கும் கொஞ்சம் படத்தில் வந்து எண்டிங்லாம் காமிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து இந்த ரியல் டைமில் வந்து கொஞ்சம் நல்லாவே காமிச்சாலே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் கைஸ். அண்டு இந்த கொரியன் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்டீரியராக உள்ளே இழுத்துரும் நம்மளை. இந்த கொரியன் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய படங்கள் இருக்குது. நான் லைக் மெமரிஸ்னு ஒரு மூவி ஒன்று இருக்குது, ஒரு டிடெக்டிவ், ஒரு சீரியல் கில்லர் மூவி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பயங்கரமாக மைண்டுக்குள்ளே வந்து ஒரு இந்த ஓல்டு பாய்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஹாரர் மூவி. ஸோ இதுதான். இது ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயங்கரமாக ஹைப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹைப் பண்ண லெவலுக்கு இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நான் பார்த்த இந்த மாதிரி கொரியன் மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது பார்த்திங்கன்னா பொதுவாக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், அது ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இல்லை, அதுதான் உண்மை. அந்த மாதிரி கிடையாது. பட்டு ஸோ இதுதான். அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி மூவிஸ்லாம் அவ்வளோ வரதில்லை. ஸோ ஒருவேளை அவங்க அதனால் அவங்க புதுசாக பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில. பட்டு அவங்க சொன்ன அந்த பெரிய ரொம்ப ஹைப்பு ஒன்று பண்ணாங்க, அந்த அளவுக்கு இல்லை. பட் படம் ஆனால் நல்லா தான் இருந்தது. ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்டு ஸோ என்ன நல்லா இருக்குன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி. அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஹாரர், அண்டு இவங்க யூஸ் பண்ண ஒக்கல்ட்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அதெல்லாம் நல்லா இருந்தது. பட்டு பொதுவாக ரொம்ப நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி ஃபேன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தி இருக்கும். பட்டு ரொம்ப எதிர்பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. நல்ல மூவி தான், ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அதில் ஹைப் பண்ணியிருக்காங்களே,
அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ரியலாக இருக்காது. ஸோ மற்றபடி ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, மற்றபடி நல்லாயிருக்கு. ஸோ அதுதான். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ஹோல் ஒப்பீனியனும். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோதான். எனக்கு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய டேரக்டர் பேர் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய டேரக்டர் பேர் வந்து யாருன்னா ஜாங் ஜே லியூங்க. இவர் தான் இந்த படத்துடைய டேரக்டர். அண்ட் சாய் மின் சின்க் அவர் தான் மெயினான ஒரு ஃபெங்ஷூ மாஸ்டரு. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஐசா டெவில் அந்த படத்தில் தான் நடிச்சிருக்காரு. அது செம்ம படம். அது ஐசா டெவில் அதான் இவரை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். அந்த ஐசா டெவில் பார்த்திங்கன்னா அதுலேயும் அவர் நடிச்சிருக்காரு. அது செம்ம டெரஃபிங்கான ஒரு மூவி. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவி, செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந்த ஐசா டெவில். ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துலேயும் இவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண படம் நான் அவ்வளோ பார்த்ததில்ல. அண்டு எக்ஸ்கியூமா இதுதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு தெரிஞ்சு இவர் டைரக்ட் பண்ணி பார்த்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த பரியல், அதுக்கப்புறம் அதோடய பாலிட்டிக்ஸு அதோடைய இது எல்லாமே ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஒரு கிரேவ்யார்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக ஒரு அந்த கோவிலுடைய பாடியை பறி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அது எல்லாமே நல்லாவே அழகாக பண்ணியிருப்பாங்க ஸ்டோரியோட. ஸோ இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணேன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று காமிப்பாங்க, ரெண்டாவதாக இன்னொரு ஸ்டோரி ஒன்று காமிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த படத்தில் வந்து டைரக்டர் எழுதும் போது அவர் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். அவர் நிறைய விஷயங்கள் எழுதும் போது அதை வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவர் நிறைய ஸ்டோரி எழுதுனதுனால, ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக எழுதுனால அது எடிட்டிங்கில் நிறைய ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட்டிங்கில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணதுனால ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் 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 ஸ்பீடுக்கு போன மாதிரி இருந்தது. ஒரு பார்ட் ஆஃப் இந்த கிரேவ் டிகிங் வந்து அது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கிரேவ் டிகிங்லேருந்து இன்னொரு சீனுக்கு போகிறாங்க, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீன் ஒன்று இருக்கும், அதுவும் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி கொஞ்சம் 1 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த்துக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் ஸ்டோரி போகும். அது கொஞ்சம் நம்ம டக்குன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது ஒன்று. அது அட்லீஸ்ட் அவங்க கீழே அது போட்டிருந்துருக்கலாம், 1 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்கலாம். ஸோ அது மாதிரி எதுவும் போடலை. ஸோ அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுவும் இல்லாமல் கொரியன் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அதே சமயத்தில் வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது என் மைண்டில் இருந்த ஒரே ஒரு மூவி வந்து என்னென்னா வெயிலிங். நிறைய பேர் வெயிலிங் பார்த்துருப்பாங்க. வெயிலிங் மாதிரி ஒரு படம் கொரியன் மூவி, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மூவிக்கு ஈக்குவல் இந்த படம்னு சொன்னாங்க. ஸோ அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாங்க. சயின்ஸும் இதுவும் எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே உடன்பாடு இல்லைனாலும் இந்த ஸ்டோரி வைஸில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி இந்த கிம்முன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல இந்த படத்தில், அதாவது இந்த ஃபெங்ஷூ மாஸ்டர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோமேன்சர்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நான் நோட் பண்ணேன் நான். அது வந்து ஜியோமேன்சர் அந்த வார்த்தையே ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதோட மீனிங் கூட எனக்கு தெரியல. மேபி அது எல்லாமே கிரேவ் டிகர் சம்மந்தமான ஒரு விஷயமானு கூட தெரியல. அது மோஸ்ட்லி வந்து ஏன்னா நான் புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் எப்படின்னா, ஜியோமேன்சர்னால் ஒரு டெட் பாடியை எங்கே புதைக்கணும், எந்த இடத்துல புதைச்சா அவங்க ஆத்மா வந்து ஹெவனுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவ் ஒரு இடத்துல புதைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலொகேஷன் பண்ணால் அதுக்கு ஃபீஸ்லாம் நிறையா இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு பாடியை வந்து எடுத்து கிரிமினேஷன் பண்ணோன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான பேப்பர் ஒர்க் இருக்குது. அது எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாவே நிறையவே காமிச்சிருப்பாங்க. அண்டு ஆக்சுவலாக ஒரு சில இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கும். அண்டு ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல, உண்மையாகவே இவ்வளோ ஹையா இல்லை நான் தான் ப்ராப்பராக கேட்கலையான்னு தெரில. அவ்வளோ ஹையாக இருக்குது. அதெல்லாம் நம்புகிற மாதிரியும் இல்லை, ஆனால் அதான் உண்மை நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதான் அதுவும் ரிச் பீப்புள்னால் மில்லியன் கூட கொடுப்பாங்க போல், அந்த மாதிரி காமிக்கிறாங்க படத்தில். ஸோ இதான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவ்யார்டு பற்றி அந்த ஹோல் ஸ்டோரியும் போது அந்த ஒரு ஓகேவா அந்த கிரேவ்யார்டை சுற்றி தான் அந்த ஹோல் ஸ்டோரியும் போது அந்த ஓகே அது எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு சில விஷயம் வந்து ஆக்சுவலாக மிஸ் ஆகுது. கிரேவ்யார்டு காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரூமு காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் அப்பார்ட்மெண்ட்டு காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ரிச் பீப்புள் வீடை காமிக்கிறாங்க. இது எல்லாமே கனெக்டடாக அவங்க காமிக்கிறாங்க. பட் இதோடைய ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன தான் இந்த ஹுவாரிம் இருக்காங்களே, அவங்களும் அந்த கவுல் இருக்காங்களே, அந்த ஜெயண்ட் கவுலுடைய கான்வர்சேஷன் அது எல்லாமே நல்லா இருந்தாலும், அந்த காட்சிகள் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருந்தாலும், அந்த கவுல் வந்து அவ்வளோ டெரிஃபிங்காக இல்லை, பயங்கரமாக இல்லை. அந்த கிராண்ட்ஃபாதர் பேய் ஒன்று இருக்கும் முன்னாடி முதல் ஆஃபில் காமிப்பாங்க, அது வந்து பயங்கரமாக இருக்கும். பட்டு அந்த கவுல் வந்து அவ்வளோ பயங்கரமாக இல்லை. ஸோ அது பயங்கர டெரிஃபிங்காகவும் இல்லை. ஸோ அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதுதான். பட் அதே சமயத்தில் அது சுற்றி நடக்கிற சமாச்சாரம் இன்டென்ஸு அது எல்லாமே நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹாரர் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளஸ்டர் ஃபோபிக் ஃபீலிங், பயம், ஒரு பேனிக், ஒரு ஆன்சியாட்டி கொடுக்கும், கம்ப்ளீட்டாக டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வரும்போது நம்மளுடைய ட்ராமா வந்து நம்ம மைண்டில் வந்து வரும். அந்த ட்ராமா நம்ம மைண்டில் வராமல் அதை டைவெர்ட் பண்ணி அந்த படத்தில் வர ஹாரர் எலிமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் அந்த படத்துடைய ஹாரர் மூவியோடைய முக்கியமான வேலையாக இருக்கணும். அண்டு அந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு, வெயிலிங் அதெல்லாம் பயங்கரமாக கொடுக்கும். அதே சமயத்தில் எனக்கு வந்த ட்ராமாலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அப்படி இப்படி மைண்டெல்லாம் கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போயிட்டு தான் வரும். ஸோ அப்பப்போ சில டைமில் பாஸ் ஆகிக்கிட்டு தான் நான் கொஞ்சம் படம் பார்ப்பேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். பட் அவ்வளோதான், இது ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தில் எல்லாமே ஃபோக்லோர் லெஜண்ட், அதுக்கப்புறம் அந்த ஃபோக்லோர் லெஜண்ட் அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மந்திரவாதி ஒன்று இருக்கும். அவரோட ஸ்டோரிலாம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நரேட்டிவ் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். அவர் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருந்தார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்கோ சீசன் 5 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்கோவில் வந்து பார்த்திங்கன்னா மன்ச்சுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். கம்ப்ளீட்டாக மிஸ்ட்ரியாக இருக்கும், அண்டு கம்ப்ளீட்டாக லவ்வபலாக இருக்கும், கம்ப்ளீட்டாக பயங்கரமாக இருக்கும், அண்டு கம்ப்ளீட்டாக ஒரு அமேசிங்கான ஒரு கேரக்டரைசேஷன். அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக தெரில. பட் ஆனாலும் அந்த படம் அவருடைய கேரக்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் இந்த படத்துக்கு அந்த சீசனோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த இது கொஞ்சம் மிஸ்ஸிங். என்ன தான் மற்ற விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், லைக் ஹுவாரிம் அவங்களுடைய கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்ட்னர் இருப்பார்ல பாங்கு கீழே, அவரோட கேரக்டரைசேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஹோல் ஸ்டோரியும் வெட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பட் கொஞ்சம் அந்த மர்மமான விஷயத்த வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இவங்க சொன்ன அந்த ஒரு சஸ்பென்ஸ் பில்டப்பு நல்லா பில்டெல்லாம் அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சஸ்பென்ஸ்லாம் நல்லா பில்டப் பண்ணியிருப்பாங்க. பட் அவுட்புட் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இதுதான். ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் ஹைலைட் ஆகணும் கொஞ்சம் நல்லா. ஸோ அதெல்லாம் மிஸ்ஸிங்கு. அந்த ஸ்டோரியோடு ஸ்மூத்தாக போகிறது அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஹைலைட் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஹோல் ஒப்பீனியனும். ஸோ இதான் கைஸ். அண்டு இதுதான் என்னோடய ஹோல் ஒப்பீனியன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
அதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா பாருங்கள். உங்களுக்கு ஒரு கொரியன் ஹாரர் ட்ராமா, ஒரு நல்ல ஒரு ஹாரர் எலிமெண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இந்த படம் பார்க்கலாம். ஸோ இதுதான். பட் இந்த படம் வெயிலிங் அளவுக்கு இல்லை. ஸோ நல்ல ஒரு ஹாரர் மூவி, உங்களுக்கு டைம் பாஸுக்கு நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு ஹாரர் ட்ராமா, ஃபோக்லோர், அர்பன் லெஜெண்ட் அதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 10க்கு எவ்வளோ சொல்லுவேன்னா 6.5. ஸோ அதை சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்டு பை டேக் கேர், லவ் யூ ஆல். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களை நான் இன்னொரு மூவி ஒப்பீனியனோட மீட் பண்ணுறேன். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணிடுறேன் இந்த படத்தை பற்றி. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷுவலாக அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தினுடைய விஷுவல் அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லா அந்த இந்த இந்த எஸ்எஃப்எக்ஸ் அதுக்கப்புறம் எல்லா அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு, ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, அதெல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். அண்டு எனக்கு வந்து இந்த கிராண்ட் ஃபாதர் பேய் இருக்குல்ல, அந்த கிராண்ட் ஃபாதர் பேய் வந்து இன்னொரு கிராண்ட் ஃபாதரை மர்டர் பண்ணுற சீன் இருக்குல்ல, அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் ஃபாதருடைய பையன் பேரன் ஒருத்தர் இருப்பார், அவரை மர்டர் பண்ணுற சீனும் செம்மையாக இருக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட்டாக பேய் வந்து கதவு வழியாக வரப்போதோன்னு நினச்சேன் நான் அந்த சீனில். அதில் பார்த்தா விண்டோஸ் வழியாக வந்துடும். அது செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் பை டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் பீஸ். ஓகே, இப்போ டைம் வந்து 2:57, May 18 சாட்டர்டே. ஓகே. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் ஷாட்னு ஒரு மூவி இருக்குது, அதை பார்த்துட்டு நான் ஒப்பீனியன் ரெக்கார்ட் பண்ணுறேன். பை லவ் யூ ஆல். ஹாய், இது வந்து இப்போ டைம் வந்து 3:07 அண்ட் இது வந்து ஒரு சின்ன ரெக்கார்டிங், எடிட்டிங் டைமில் வந்து ஒரு சின்ன ரெக்கார்டிங் பண்ணிடலான்ட்டு முடிவு பண்ணேன். அது வந்து என்னென்னா, இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட்டு சீன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நல்லாயிருக்கும். பட்டு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அந்த சீன் ட்ரான்ஸ்லேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் டைமிங்கு ஒரு சில மந்த்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்க சொல்லலை. ஸோ அது மட்டும்தான் மிஸ் ஆகுது. அண்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. இந்த சீன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து இவங்க வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசாக எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எடிட்டிங்கில் ஒரு சில பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து அப்படியே கட்டாக இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சீன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து எப்பயுமே கொரியன் மூவிஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சில டைம் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு சீனுக்கு போனால் கூட அதுக்கான ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஒரு மாதிரி ஒரு தத்துவமாக இருக்கும், ஒரு ஃபிலாசபியாக. பட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் அது மட்டும் தான் இது மிஸ் ஆகுது. ஸோ இதுதான். நிறைய தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்ஜாயிண்டடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் சீன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நல்லாயிருக்கு, ஒரு சில ட்ரான்ஸ்லேஷன் நல்லாயிருக்கு சீன் ட்ரான்ஸ்லேஷன். ஒரு சில ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ஜாயிண்டடாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ டைம் வந்து 3:09 அண்ட் பை. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.